சமீபத்தில் ஒரு சிஎஸ்ஐ தேவாலயத்தில் நான் ஆண்டவருடைய ஊழியத்திற்காய் கடந்து சென்றிருந்தேன். மூலிகிறவு ஜபம் முடிந்தது. நடுராத்திரி ஒரு வீட்டிற்கு என்னை அழைத்துக் கொண்டு சென்றார்கள். நல்ல வாழ்ந்த ஒரு குடும்பம், நல்ல வசதி படைத்த ஒரு குடும்பம். அந்த அம்மாவுக்கு கேன்சர் வியாதி வந்து ஹீமோ கொடுத்து முடியெல்லாம் தொலைந்து போனது. அந்த அம்மா சமாதானத்தை இழந்தாங்க. முதல்ல அவங்க சமாதானத்தை இழந்தாங்க. அடுத்து அந்த அம்மா மரணத்தை அவர்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த வியாதி வந்தவர்கள் யாருமே உயிரோடு வாழ்ந்தது கிடையாது என்று ஒவ்வொருவரும் சொல்லுகிற அந்த வார்த்தைகள் அவர்களை மரணத்துக்கு நேராக அழைத்துக் கொண்டு சென்றது. ஆனால் அன்று ராத்திரி போய் ஜெபித்தோம். ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபித்தோம். ஜெபிக்கும் போது அவர்கள் மேல் ஒரு தேவனுடைய பிரசன்னம் இறங்குகிறதையும் அந்த சரீரத்தை ஆளுகை செய்கிறதையும் அப்படியே உணர முடிந்தது. அப்பொழுது தேவனுடைய வார்த்தை, உன்னுடைய மரண பயங்கள் மாறுகிறது, இனி வாழவே முடியாது என்று சொல்லுகிற அந்த நம்பிக்கை மாறி உங்களுக்கு விசுவாசம் வருகிறது என்று சொல்லும் போது அந்த தாயார் தேம்பி அழத் தொடங்கினார்கள். சுற்றி பிள்ளைகள் நிற்கிறார்கள். நல்லா வாழ்ந்த குடும்பம் இந்த வியாதி நிமித்தமாய் சமாதானத்தை இழந்தார்கள், சந்தோஷத்தை இழந்தார்கள், தெய்வத்தை ஆராதிக்கிறதை விட்டார்கள். ஒரு வீட்டிலே பிசாசு வந்து ஆளுகை செய்வதற்கு காரணம் தெய்வத்தை ஆராதிக்கிறதை தெய்வ ஜனங்கள் விடுகிறார்கள். வியாதி வந்தவுடனே, நெருக்கம் வந்தவுடனே, கடன் வந்தவுடனே அவர்கள் தெய்வத்தை ஆராதிக்கிறதை, தெய்வத்திற்கு கொடுக்கிறதை அவர்கள் விட்டுவிட்டபடியினால் சத்துரு அந்த வீட்டின் மேல் பல மடங்கு பலமாய் ஆளுகை செய்கிறார். நீங்கள் தெய்வத்தை ஆராதிக்கும் போது, நீங்கள் தெய்வ பிரசன்னத்தை உணரும் போது, தெய்வத்திற்காய் நிற்கும் போது அந்த ஆளுகை, அந்த சாபம் அந்த குடும்பத்தை விட்டு மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. வேதம் அதை சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, பைபிள் சொல்லுகிறது, அவர் மரித்தோரை எழுப்பினவர். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த அன்பு தாயாரை தொட்டார். அல்லேலூயா. வாயிலிருந்து நுரையாய் வந்தது, ரத்தம் வந்தது, கவ்வம் வந்தது. தண்ணி குடிக்க முடியாத அந்த தாய் ஒரு சொம்பு தண்ணீரை குடித்தார்கள். வாமிட் எடுக்கவில்லை. காரணம், அவருடைய அக்னியின் பிரசன்னம் அந்த சரீரத்தை ஆண்டு கொண்டது. பொல்லாத ஆவி, வியாதியின் களையை வைத்திருந்த பிசாசு சரீரத்தை விட்டு வெளியேறினது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அவர்கள் அதே திருச்சபையில அவர்கள் பொறுப்பு வகித்து ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கிறார்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க. காரணம், கர்த்தர் அதிசயத்தை செய்கிறவர். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிறவர், மதுரமாய் மாற்றுகிறவர். மதுரமற்ற உன் வாழ்க்கையை மதுரமாய் மாற்ற இயேசு வந்தார். வாழ்வில்லாத எழுத்தில் நம்முடைய பிதாக்களுக்கு வாழ்வு கொடுத்து, ஆகாரம் கொடுத்து, பாதுகாப்பு கொடுத்து, வேலை கொடுத்து உயர்த்தினவர். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த தேவனுடைய வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிற, தூரங்களில் கண்ணீரோடு பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே, என் அன்பு தாயே, தகப்பனே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு அதிசயம் செய்ய போகிறார். என்னோடு கூட சேர்ந்து தேவனை நீங்கள் ஆராதிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு அதிசயம் செய்ய போகிறார். பல ஆண்டுகளாய், எண்ணற்ற மாதங்களாய் உன்னை பிடித்திருந்த சத்துருடைய போராட்டங்கள், உன்னை பிடித்திருந்த சாத்தானுடைய தரித்திரமாகிய நெருக்கங்கள், தோல்விகள் எல்லாம் மாறப் போகிறது. அல்லேலூயா. உங்களுக்கும் கர்த்தர் அதை செய்வார். வேத புத்தகம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. யாத்திரையாகமத்தின் புஸ்தகத்திலே நம்முடைய பிதாக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினவர். இன்றைக்கு உங்களை வியாதியாகிய அடிமைத்தனத்திலிருந்து, பிரச்சனைகளாகிய அடிமைத்தனங்களிலிருந்து ஆண்டவராகிய கர்த்தர் விடுதலையாக்க அவர் வல்லமை உள்ள ஆண்டவராய் இருக்கிறார். அவர் அற்புதம் செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அதிசயம் செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஆதலால் நாம் ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாய், ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அதிகமாய் விரும்புகிறது அவரிடத்தில் உண்மை.
ஆண்டவரிடத்தில் உண்மை வேண்டும். அந்த உண்மையை நீங்களும் நானும் கடைபிடிக்கும் போது, அந்த பரிசுத்தத்தை நீங்களும் நானும் கடைபிடிக்கும் போது உன்னை அதிசயங்களை காண செய்வார். இந்த வீட்டில் உள்ள அன்பு சகோதரிக்கு, அன்பு சகோதரருக்கு, அருமையான வயதான அருமையான பெரியோர்களுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு, படிப்புல எதிர்காலத்துல இங்கு வந்திருக்கிற இந்த தேசத்தில் உள்ள ஜனங்களுக்கு ஆண்டவர் அதிசயங்களை காண செய்வார். அல்லேலூயா. அதிசயங்களை காண செய்ய போகிற ஆண்டவர் இங்கு உலாவிக் கொண்டிருக்கிறார்.